நான் என்ன சொன்னேன், பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சு போட சொன்னேன். அப்ப நான் சொன்ன அவனு பைத்தியர்னா நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ எவனை கூப்பிடு எவனை வேணா கூப்பிட்டு நான் பயன்படுறோம். அப்புறம் நீ அப்புறம் எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் நான் பைத்தியர்னு ஊருக்குள்ள இருக்கிறத எடுக்க முடியாதுண்ணா. என்ன எடுக்க முடியாது, என்னமே எடுக்க முடியாது. ஆமா நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேறு எந்த கடை வேண்டுமானாலும் போடு, பீஃப் கடை போடாத என்று சொல்லி பாஜக பிரமுகர் கடை உரிமையாளரை மிரட்டிய சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சாலை ஓரத்தில் பீஃப் கடை ஒன்றை அதே பகுதியில் நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு வந்த பாஜக பிரமுகர் சுப்பிரமணி வேற எந்த கடை வேணாலும் போடு, பீஃப் கடை போடாத என்று சொல்லி மிரட்டுகிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொன்ன பைத்தியர்னா நான் என்ன சொன்னேன், பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சு போட சொன்னேன். நான் என்ன கேட்கற கேள்வி, பீஃப் பிரியாணி ஆகாது சொல்லிட்டு போன சொல்லிட்டு போலியா? அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியர்னா நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யார் என்ன சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ எவனை கூப்பிடு எவனை வேணா கூப்பிட்டு நான் பயன்படுறோம். நீ முதல்ல நான் சொல்ற கேளு, இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் சொன்னேன், இப்படி கடை போட வேணும் சொன்னேன். சரிங்கண்ணா, பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? பீஃப் ஆகாம ஆகாது, மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா. என்ன எடுக்க முடியாது, என்னமே எடுக்க முடியாது. ஆமா நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. வரட்டும், யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். வாங்க இப்ப வாங்க கடை போட்டுக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு அதே போட்டு மாட்டுக்கறி ஓடுறோம், கடை ஓடுறோம். ஒவ்வொரு மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா, பீஃப் கடை போடுறதா தப்பாமா? இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா. அப்ப ஆகாத எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் அபிதா, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, இவர்கள் மிரட்டல் விடுப்பதால் அச்சம் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக பிரமுகர் சுப்பிரமணி கூறுகையில், இதை நானாக தெரிவிக்கவில்லை, பீஃப் கடை போடக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு. எங்கள் ஊர் அருகில் அவர்கள் தெரு உள்ளது, அங்கே கடை போடுவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.